வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? இதுவரை நடந்த ஆ தேர்தல்கள்ல அதிமுகவிற்கு கிடைத்த தோல்வி அப்படிங்கிறதுக்கு எடப்பாடியே காரணம் அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி. அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 10 தோல்வி எடப்பாடி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருகிறது. அதுல அந்த 10 தோல்விக்கான காரணங்கள் யாராக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். 2017ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னாங்க. இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி இருந்தார். அப்படி இருந்தாலுமே முடிவுகளை வந்து எடப்பாடி தானே எடுத்தாரே தவிர, ஓபிஎஸ் எடுக்கவில்லை. அதன் காரணமாக இடைத்தேர்தல்ல வந்து 22 தொகுதிகள்ல 9 இடங்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சது. 13 இடங்கள் திமுகவிற்கு கிடைச்சது. அந்த வகையில பார்த்தா அது கிட்டத்தட்ட திமுகவிற்கு சாதகமாகத்தான் இருந்தது. அதே போன்றது ஒரு விஷயங்கள பார்த்தீங்க அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தல்ல ஒரே ஒரு தொகுதி ரவீந்திரநாத் மட்டும் தான் ஜெயிச்சாரு 2019ல. அது எல்லாருக்குமே தெரியும். அதேபோல அடுத்த 7, 8 தேர்தல்கள்ல அதிமுக தோல்வியுற்றது அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் நெறைய விஷயங்கள பேசுவோம். லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க. எடப்பாடி ஏன் வந்து கடந்த 10 தேர்தல்கள்ல தோல்வியுற்றார் அப்படின்னா, எடப்பாடி வந்து ஆளுமை மிக்க தலைவர் இல்லை அப்படிங்கிறத நம்ம நெறைய இடங்கள்ல சுட்டிக்காட்டியிருக்கோம். அதுக்கான காரணங்களும் நம்மால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா, எடப்பாடி தோல்விக்கு அவர் காரணம் அப்படிங்கிறது அவரு ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிறது தான். ஒத்துக்க மாட்டார் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இல்லங்க 2019ல நம்ம 20% எடுத்தோம். இப்ப 23% எடுத்திருக்கோம். நம்ம 3% அதிகமா எடுத்திருக்கிறோம்னு சொல்றதுக்காக அவரு கிடையாது. தோல்வி ஏன் கிடைத்தது? 2019ல 39 தொகுதியில ஜெயிச்சீங்க. தோத்தீங்க. ஒரு தொகுதியில ஜெயிச்சீங்க. ரவீந்திரநாத் ஜெயிச்சாரு. ஆனா இப்ப 40 தொகுதியுமே அவுட் ஆச்சே. அப்படி பார்த்தா வாஷ் அவுட் இல்ல. ஆனா 52லேருந்து 47க்கு வந்திருக்கு. ப இவங்களோட 6, 7% குறைஞ்சிருக்கு திமுகவோடது அப்படிங்கிறீங்க. உங்களோடது 8% குறைஞ்சிருக்கு. பாஜக பக்கம் சென்றிருக்கிறது அந்த வாக்குகள்லாம். அது காரணம் ஓபிஎஸ், டிடிவி, இபிஐ இவர்தான். இல்லையா? சசிகலா தான். அதுக்கு அந்த காரணத்தை அவர் ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஈரோடு இடைத்தேர்தல்ல இரட்டை சின்னத்த வாங்கி நின்னு தோத்தாரு. 1 2021 சட்டமன்றத்துல தோத்தாரு. 2019 பாராளுமன்றத்துல தோத்தாரு. இடைத்தேர்தல்ல தோத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊராட்சி தேர்தல் வந்து 3 கட்டமாக நடந்தது. அதுக்கு முன்னாடி எடப்பாடி இருக்கும்போது ஒரு ஊராட்சி மன்ற தேர்தல். அதுல தோத்தார். 4 எலக்ஷன். 8, 9 எலக்ஷன். கடைசியா நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 10வது தோல்வியாக 10 தோல்வி எடப்பாடியாக இருக்கிறார். அப்படிங்கிறது தான். நாடாளுமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட 23% அந்த கட்சி வாங்கியது. அ பாமக வந்து பாமக, பாஜக கூட்டணி வந்து 18% வாங்கியது. திமுக கூட்டணி 47% வாங்கியது. இந்த 2யும் சேர்த்தா கூட அவங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. இத்தனைக்கும் அ ஒரு 35%, 36%, 32% அளவுக்கு கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் போன்ற மாவட்டங்கள் 4, 5 மாவட்டங்கள்ல அதிகமான வாக்குகளை அதிமுக வாங்கியது. அதெல்லாம் கூட்டி கழிச்சு நீங்க மத்த மாவட்டங்கள்ல 30 மாவட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, 12, 10, 8 அந்த மாரி ரேஞ்சில ஓட்டு வாங்கியிருக்கு அதிமுக. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மாவட்டங்கள் 28லேருந்து 30 மாவட்டங்கள்ல டெபாசிட் இழக்கும் அளவுக்கு வாக்குகளை வாங்கியிருக்கிறது. கோயம்புத்தூர்ல 17% வாங்குறதே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிச்சு. மற்ற இடங்கள்ல அத விட மோசமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு கட்சி, எப்படி வந்து 2026ல ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வைத்து வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதேபோல திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் நம்மை சார்ந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் எடப்பாடி சொல்றாரு. அதாவது திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை நம்பி மட்டுமே கட்சி நடத்துவாரா எடப்பாடி? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் வந்து அவர்ட்ட இல்ல. அந்த புரிதல் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இல்லைங்கிறது தான் வருத்தமா இருக்கு. அதாவதுங்க ஒரு ஒரு கட்சி என்பது தன்னுடைய வாக்குகளையும், தன்னுடைய மக்களையும், தன்னுடைய கட்சியினரையும் நம்பி இருக்க வேண்டுமே தவிர, ஒரு கட்சியோட எதிர்ப்பு வாக்குகளை நம்பி நாங்க ஜெயிப்போம். அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயமா இருக்கும் சொல்லுங்க? இதுதான் அண்ணன் எடப்பாடி அவர்களோட எண்ணமாக இருக்கிறது. ஒரு சின்ன விஷயங்க. எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிற, கட்சி தலைவராக இருக்கிற ஒருவர், தன்னால் வந்து தொடர்ந்து தோல்வியே சந்திக்க முடிகிறது என்றால், இன்னமும் வந்து மத்தவங்கள குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா, அது எந்த வகையில கரெக்ட்டா இருக்கும்? அதிமுக என்ற கட்சி வந்து மேலும் மேலும் வளரணும் அப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் அப்படின்னு சொல்றத வந்து, இல்ல நம்மளே ஜெயிச்சுருவோம், நம்மளே இந்த மாரி பண்றோம். அதனால ஓபிஎஸ் ஆதரவாளர் இழுக்கிறோம், டிடிவி ஆதரவாளர் இழுக்கிறோம், சசிகலா ஆதரவாளர் தன் பக்கம் இழுக்கிறோம்னு பெரிய பிளான் பண்ணி ஒர்க் பண்றாரு. அது கூட கை குடுக்காது அப்படிங்கிறது தான். நிர்வாகிகளை கூட்டா மட்டுமே போதாதுங்க. மக்கள் இருக்காங்க. ஓட்டு போடுற மக்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க. அந்த மக்களுக்கு இவரு என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கிறது தான். அதாவது நீங்க வெறும் இத மட்டும் என்ன சொல்றது? ஓட்டு ஓட்டு வங்கி வந்து
குலைச்சிட்டு தான் வந்து கட்சியினரை மட்டும் ஓபிஎஸ் அது ஆதரவாளர் இழுக்கிறது, டிடிவி ஆதரவாளர் இழுக்கிறது, சசிகலா ஆதரவாளர் இழுக்கிறது மட்டுமே வந்து வேலை கிடையாது. அது மட்டுமே உங்களுக்கு உதவாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த புரிதல் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த அந்த விஷயத்துல வந்து ரொம்ப வீக்கா இருக்காரு அண்ணன் எடப்பாடி அவர்கள். அதனால வந்து 2026 தேர்தல்ல வேறு ஏதாவது மாற்றம் ஏற்படாத வரையில் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். என்ன பொறுத்தவரைக்கும் திமுகவுடைய கூட்டணி கட்சி ஒண்ணும் பெருசா வெளியில போகாது அப்படின்னு தான் நம்புறேன். அப்படி ஏதாவது ஏற்பட்டால் ஒழிய அதிமுகவுக்கு மிகப்பெரிய சான்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. திமுக தான் ஆட்சிக்கு வரும் மறுபடியும் அப்படிங்கிற மாரி தான் இருக்குங்க. ஸோ இந்த உண்மை வந்து நம்ம யாரும் மறைக்கவே முடியாது. ஸோ இதுவரை நடந்த தேர்தல்கள்ல அதிமுக கிடைச்ச தோல்விகளுக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களே காரணம். இனிமேலும் கிடைக்கப் போகிற தோல்விகளுக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். ஸோ ஓபிஎஸ்ஸ காரணமா சொல்லிட்டு இவர் வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. பட் இனிமேல் அப்படி முடியாது அப்படிங்கிறது அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கே தெரியும். ஸோ இதை பற்றி எடப்பாடி ஆதரவாளர்கள் என்ன கமெண்ட் போடுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ அண்ட் பை டு எவ்ரிஒன்.